ஹே கைஸ், ஆக்சுவலாக ரொம்ப 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 சாரி. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வர வேண்டியது. பட் ரொம்ப டிலேவாக வருது. ஸோ இந்த வீடியோ என்னன்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரெய்லரில் மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த இன்ட்ரோலேயும் பார்த்துருப்பீங்க. நான் வந்து தென்காசி போயிருந்தேன். அதை பற்றி ஒரு வீடியோ தான். அது எதுக்காக போயிருந்தேன், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிளேசஸ்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுக்க முழுக்க இந்த வீட்டில் நாங்கள் போகிறப்ப ஃபன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஃபன்னெல்லாம் எப்படி கேட்டு ரைட்டு 2 மணிக்கு நாங்கள் பண்ண அட்ராசிட்டிலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட நேச்சர் பியூட்டிஸுங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அவங்க எங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணும்போதே சொன்னது, எங்கள் வீட்டு மாடி மேலேருந்து பார்த்தா அந்த குற்றால மலையோட அருவிலாம் தெரியும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தாங்க வேற மாதிரி இந்த இதோட டாப் ஆங்கிள் காட்டுறான் வாங்க. சும்மா பிளாஸ்ட்டுங்க. நான்லாம் பார்த்துட்டு வியந்துட்டேன் அப்படி. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வியூ அப்படி இருந்தது. சரி நாங்க போய் நைட்டு தான் ஒரு 3 மணி 4 மணிக்கிட்ட சேர்ந்தோம். சரி அப்படியே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில எழுந்து பிரஷ் பண்ணலான்ட்டு வெளிய வந்தா தான் இந்த மாரி ஒரு வியூவே கிடைச்சது. சரி பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு எங்கடா போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்சல்யூட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசின்னும்போது குற்றாலம் தான் ஞாபகம் வரும். அந்த குற்றாலத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்து அப்படியே ரெடி ஆயிட்டு இருந்தோம். சரி அப்படியே கிளம்பலான்ட்டோம். கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காய்ஸ். அப்படியே இந்த நேச்சர மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது. இது இல்லாம நடுவுல நெறைய ஃபன்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட்டு போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப காசி விஸ்வநாதர் டெம்பிள். அது என்னன்னே தெரிலங்க. இந்த ஜெனரேஷன்ல பொறந்துட்டு எந்த ஒரு ட்ரிப்பு போனாலும் நான் வந்து கோயில கட்டிட்டு சுத்துறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க போனது காசி விஸ்வநாதர் டெம்பிள். ஸோ அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஃப்ரெண்டு வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபன் முடிச்சுட்டோம். டிஃபன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதேமாரி அந்த ஊர் ஸ்டைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாவே இருக்குங்க ஃபுட்ட பொறுத்தவரைக்கும். ரொம்ப காரமாவும் இல்ல, ரொம்ப இதுவாவும் இல்ல. ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்தது. சரி கோயில் கிளம்புனோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. இதாங்க காசி விஸ்வநாதர் டெம்பிள். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டெம்பிள் போறேன். உள்ள போம்போதும் ஒரு நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலா இப்ப நான் வரைஞ்ச விதமா இருந்தாலும் எனக்கு பெருசா தோணல. பட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா போயிட்டு, அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு, வெளிய வந்து எப்பவுமே நம்ம கோயில் போனா சைட் அடிப்போம். அந்த சைட்டெல்லாம் அடிச்சுட்டு, வெளிய ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமா நடத்துனோம். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி நல்லாவே நெறைய ஃபோட்டோஸ்லாம் மாட்டுச்சு. அதில ஒரு சிலதெல்லாம் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்படியே போனோம், முடிச்சோம். அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அங்க ஆப்போசிட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெஷல் அந்த லாலா கடல்வெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த இடத்த நான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலா நம்ம காஞ்சிபுரம் காய்ஸுக்கு. நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில்ல இருக்கா மாரியே ஒரு ஃபீலுங்க. ஏன்னா இந்த ஆம்பியன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த அந்த வாகனங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏகாம்பரநாதர் கோவில் மாரியே இருந்தது. ஏன் இந்த கட்டடம் முதற்கொண்டு லைட்டா ஏகாம்பரநாதர் கோவில் மாரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வேற மாரி இருந்தது. எனக்கு அங்க பார்க்கும்போது இதான் என் ஃப்ரெண்ட்ஸாண்ட சொன்னேன். ஏன்னா, என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏகாம்பரனார் கோயில்லாம் விசிட் பண்ணியிருந்தாங்க. அப்ப இந்த மாரியே இருக்கு லோக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஆல்மோஸ்ட் எல்லா கோயில்லையும் இந்த பதிச்சு வச்சிருப்பாங்க தான் இந்த மாரி எழுத்துக்கள். பட் இந்த இடத்துல எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புரியிற மாரியே இருந்தது எனக்கு. நாங்க படிச்சுட்டும் ட்ரை பண்ணோம். ஏன்னா, நெறைய அந்த மாரி தான் இருந்தது. அப்படியே முடிஞ்சதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். அதான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி ஃபோட்டோ ஷூட்ஸ் அது இதுன்னு பண்ணி முடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கொஞ்சம் வெயிலு தாங்க அதிகம் தாங்கவே முடியல. நாங்க ஆக்சுவலா எல்லாரும் சொன்ன ஜூன் மந்த்ல தான் தென்காசி வரணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் வெயில்ல போயிட்டோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. இந்த கோவில சுத்தும்போது மட்டும். அதுக்கப்புறம் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து முடிச்சுட்டு நாங்க ஆக்சுவலா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ பேசியிருந்தோம். ஒரு 1 டேல ஒரு 1/2 டே கிட்ட ஆட்டோ பேசியிருந்தோம். அந்த ஆட்டோ பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க காசி விஸ்வநாதர் டெம்பிள் போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு குற்றாலத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம். ஆட்டோல போகும்போது ஃபன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா வந்து சூடா முறுக்கு போட்டு நம்ம ஆர்டர் பண்ணிடணுமா, அதுவும் நம்ம அங்க போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட்ல சுட்டு தருவாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட்டு போயிட்டு சாப்பிட்டு வாங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் எங்கள வெயிட் பண்ண வச்சனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சம் குடுக்குற மாரி ஆளுக்கு ஒரு முறுக்கு குடுத்தாரு. பட் சாப்பிடும்போது வேற மாரி தாங்க இருந்தது. ஒரு வழியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குற்றாலத்துக்கு ரீச் ஆயிட்டோம் கிட்டத்தட்ட. இந்த இடத்தெல்லாம் போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருந்தது. ஒரு கிரீனியா நெறைய பேர் போயிருப்பீங்க. நான் ஒண்ணும் புதுசா சொல்றதுக்கு இல்ல. பட் நான் போன எக்ஸ்பீரியன்ஸ இங்க குடுக்கலான்ட்டு தான் அப்படியே இங்க வந்தது. ஆட்டோல போனோம். அப்படியே ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. வாங்க பார்ப்போம்.
சரி நம்மளும் அப்படியே நம்ம வந்த ஆட்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, லக்கேஜஸு இதெல்லாம் வச்சுட்டு, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு, குளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் மட்டும் ஒன்றும் இல்லை டவலு, ஒரு வேறு முக்கியமான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபன் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கடைங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு இல்ல. ஏன்னா நம்ம ஏரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னா, அங்கே பக்கத்துலேயே மீன் கடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி கடை அது இதுன்னு இருக்கும். இங்க எதுவுமே இல்லங்க. ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டாய்ஸு, காஸ்மெட்டிக்ஸு இந்த மாரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அப்புறம் பேகு, ஷார்ட்ஸு இந்த மாரி ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ, அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ட்ராபேக்கா இருந்தது. மத்தபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா என்ஜாய் பண்ணோம். முக்கியமா குற்றாலம் அருவில நாங்க போனதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மழைலாம் பேஞ்சு முடிஞ்சிருக்கு. வேற லெவல்ல என்ஜாய் பண்ணோம். குளிக்கிறதுலாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ, ஏன்னா அந்த மாரி இருந்தது. பட் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு, குளிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா தலையில இருக்க முடிலாம் கொட்டுற அளவுக்கு வந்துருச்சுங்க. ஏன்டா ஹேர் ஃபால் வச்சுட்டு இப்படி பண்றேன்லாம் சொல்லாதீங்க. உண்மையாலே அந்த அளவு ஃபோர்ஸு. அங்க முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கும்மர கோவில் சம்திங் ஒண்ணு சொன்னாங்க. நான் அந்த போர்டு உங்களுக்கு வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல போயிருந்தோம். இது வந்து அங்க போயிட்டு அப்படியே முடிச்சுட்டு, அந்த கன்னுக்குட்டி கூடலாம் ஜாலியா விளையாட்டு, அப்படி இப்படின்னு முடிச்சோம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ரோட்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் வேணா செம்ம பிளேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல தான் போனோம். எடுக்க முடியல. அப்படியே ஜாலியா இருந்ததுங்க. அப்புறம் இந்த வீடியோ இவ்வளோதாங்க. பார்ட் 2ல பார்க்கலாம். பாய்.